ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். பேச வேண்டிய பிரகாரம் பேச கிருபை தாரும். புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை திறப்பிறாக. இந்த நேரத்தை மகிமையான நேரமாக்கும். முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டும் ECBN ஸ்தாபனத்தார் மூலமாக இந்த கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், சபைகளுக்கும், ஊழியர்களுக்கும், பெற்றோருக்கும், வாலிபர்களுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் இந்த ECBN ஊழியத்தின் மூலமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு பெரிய பாக்கியம். இதை யார் யார் எந்த காலத்தில், எந்த நாட்டில், எந்த சூழ்நிலையிலிருந்து, எந்த வயதில் கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உடையது. கர்த்தருடைய வார்த்தை அழியாத வார்த்தை. நாம் ஒவ்வொருவரும் ஆவியினால் பிறக்கிறோம், வசனத்தினால் பிறக்கிறோம், தேவனால் பிறக்கிறோம். ஆவியினாலும் நாம் வசனத்தினாலும் தேவனாலும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபிறப்பின் அனுபவம் என்றால் என்ன? இரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்ன? எப்படி நான் தேவனோடு, என்னை படைத்த சிருஷ்டிகரோடு நான் ஐக்கியமாய் இருப்பது? கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் என்ன என்பதை என்னால் முடிந்தவரை தேவ ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். எப்படி கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ பழைய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, ஓல்டு லைஃப், நியூ லைஃப் என்ற இந்த ரெண்டு விதமான வாழ்க்கையை நாம் வேதத்தில், வேதாகமத்தை வாசிக்கிறதுலேருந்து நாம் விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், புதிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, ஒரு நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை எப்படி வாழப்போகிறோம், வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. காது உள்ளவர்கள் கேட்போம். வேத புஸ்தகத்தை வாசித்து காரியம் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனால நாம் இன்னும் நற்குணசாலிகளாக, தேவனுடைய உத்தம மார்க்கத்தாராக கர்த்தருடைய வழியில் நடக்க கர்த்தர் எனக்கும் நமக்கும் உதவி செய்வாராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நான் முதலாவது இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு வாழ வேண்டுமானால் இயேசுவே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு லைஃப். அவரை நாம் கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை இந்த நாளில் வேத வசனங்களின் ஆதாரத்தோடு புரிந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷன் என்ற ஒரு பதத்தை வாசிக்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்கள் என்கிற 2வது பதத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவமுள்ள மனிதன், மாம்சத்துக்குரியவன், ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் என்றால் யார்? இரட்சிப்பின் அனுபவமே இல்லாத, தேவனை அறியாத, தன்னை படைத்தவர் யார், எப்படி நான் இந்த பாவத்தினால் நான் மரணத்திற்கு அடிமையானேன்,
இந்த மரணத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? நான் எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது? இது எதுவுமே தெரியாம, ஒரு மீட்பின் அனுபவம் இல்லாத, தேவனை தேட வேண்டிய விதமாய் தேடாத, தேவனை கண்டுகொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள்தான் ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்கள். அவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 2:14 என்ன வாசிக்கிறோம்? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். They will not accept godly things. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். Not only he will not accept, he will reject, but he will not know. அதை அறியவும் மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். கடவுள் இல்லை என்று மதி இல்லாதவர்கள், அறிவு குறைந்தவர்கள், மதி கெட்டவன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்று வேதம் சொல்லுது. உண்மையிலேயே அறிவு இருந்தால், நாலேஜ் இருந்தால், இவ்வளவு இயற்கையின் வளம், இவ்வளவு காரியங்கள் இந்த இயற்கையில், இந்த ஸ்பேஸில், இந்த நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்கள் மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்த்தாலும் சரி, சிறு சிறு அணுக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்பேஸில் வானத்தில் இருக்கிற அதிசயமான நட்சத்திரங்களை நம்ம பார்த்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் பின்னாக படைத்தவர், உருவாக்கியவர் ஒருவர் இருக்கிறார். அப்படி ஒருவர் இருப்பாரானால் அவரை நான் எப்படி அறிந்து கொள்வது? அவரோடு எப்படி நான் தொடர்பு, அவரை அறிய முடியுமா, அவரை தெரிந்து கொள்ள முடியுமா என்கிற தேடல் கொண்டவர்கள்தான் தேவனை தேடுவார்கள், அவரை அறிந்து கொள்ள துடிப்பார்கள். ஜென்ம சுபாவமான மனுஷன் இவைகளை அறியான், இவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள் யார்? அவங்க யாருன்னா, ஒருவேளை இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா, ரோமர் 14வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அதே ரோமர் 14வது அதிகாரம் 1 வசனம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள், ஜென்ம சுபாவமான மனுஷன் ஒரு விதமான வாழ்க்கையை வாழுறாங்க. ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் எனக்காக, என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், அவரை ஏற்றுக்கொள்வதின் மூலம், அவரை விசுவாசிப்பதின் மூலம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், எனக்காக கிருபாதார பலியாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார், என் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்கிறதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது, மன்னிப்பு கேட்காத பாவங்கள் மன்னிக்கப்படாது. மன்னிப்பு கேட்கும்போது, பாவத்தை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறோம். தேவன் அந்த பாவங்களை மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பு பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியம் கொள்ள வளரும்போது, அங்கத்தான் பிரச்சனை என்ன? மாம்ச சிந்தனைகள், மாம்சீக எண்ணங்கள் அல்லது விசுவாசத்தில் பலவீனமான ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் அவிசுவாசி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அன்பிலீவர்ஸ். இந்த 2 பேருக்கு நடுவுறவங்க தான் வீக் பிலீவர்ஸ், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். தேவனையும் விசுவாசிப்பாங்க, அதே நேரத்தில் தேவனை போதுமான அளவு விசுவாசிக்காமலையும் இருப்பாங்க. அவங்களுடைய விசுவாசம் கிரியையில் இருக்காது. அவங்களுடைய விசுவாசம் நல்ல சாதகமான சூழ்நிலை, விரும்பினது கிடைக்கும் போது விசுவாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். விரும்பினது கிடைக்கல, விரும்பின மாதிரி வாழ்க்கை இல்லை, பாதகமான சூழ்நிலையில் அவங்க விசுவாசம் சோர்ந்து போகும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கற்பாரின் மீது வீடு கட்டாமல் மணலின் மீது வீடு கட்டுகிறவர்கள். அவங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம், அவர்களுடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்காம மனுஷனுடைய பலத்தில் நிற்க ஆரம்பிக்கும். மனுஷனுடைய கற்பனையை தேவனுடைய கற்பனையாக போதிக்கிற கள்ள ஊழியர்கள் நயவஞ்சகமாக, திருட்டுத்தனமாக அல்லது பொருளாதார ஆதாயத்திற்காக இந்த தேவ பணியை ஆதாயமாக்கி கொண்டவர்கள் மூலமாக
வசனத்தை வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் புரிந்து பால் குடிக்கிற குழந்தைகளைப் போல கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இன்னும் வளராம, காலத்துக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்காம, கேட்டுக்கு போகிற வாசலை விரிவான வாசல் வழியாக அநேகர் போறாங்க, இப்படி போறது தான் மதம், இப்படி இருந்தாதான் கடவுள் அறிய முடியும் என்கிற அறியாமையிலும் துணிகரத்திலும், பை இக்னோரன்ஸ் அட் தி சேம் டைம் துணிகரமாக துணிந்து நான் என் இஷ்டப்படி செய்வேன் என்கிற விதமான சூழ்நிலையில் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியத்திற்குள்ளெல்லாம் போகும்போது விசுவாசம் பலவீனப்படுது, அங்கே மாம்சம் மேலோங்குது. ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு தேவனுடைய காரியங்களை தெரியாது, தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, விசுவாசத்தில் பலவீனப்படுறாங்க. மூணாவது ஒரு ரகம் இருக்கிறாங்க, அவங்க தான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆவிக்குரியவர்கள் என்கிற ஒரு பதத்தை நாம் வாசிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல், தேவனோடு ஐக்கியமாக இருக்க தங்களை தாழ்த்துகிற இருதயம் கொண்டவர்கள். அந்த தாழ்மையான இருதயம், மனத்தாழ்மை. நான் ஒரு பாவியாய் இருந்தேன், பாவத்தின் தண்டனையில் வாழ்ந்தேன், இப்போ பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட மீட்கப்பட அவரை சார்ந்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் வசனத்துக்கு கீழ்ப்படிய தேவனுடைய நாமத்தை உயர்த்த அவருடைய நாமத்தை சார்ந்து மற்றவர்கள் குதிரைகளையோ எதையோ நம்பி இருக்கிறாங்க. இராணுவ பலத்தில், பண பலத்தில், ஆள் பலத்தில், சுய பலத்தில் நம்பி இருக்கிறாங்க. நாங்களோ கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கிறோம், அவருடைய நாமத்தை சார்ந்து இருக்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட ப்ராக்ரஸிவ் மெச்சூரிட்டி, படிப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற, தேறுகிற, முதிர்ச்சி அடைகிற அந்த தேடல், கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு காத்திருக்கிற, கர்த்தரை சார்ந்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. 3 விதமாக நாம் பிரிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனிதன், மாம்சத்துக்குரிய மனிதன், ஆவிக்குரிய மனிதன். இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது ஆன்மீக ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு வாழ, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பேர். கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வு வாழ நீங்களும் நானும் என்ன செய்யணும், அதை சொல்கிறதுக்காக தான் ECBN ஸ்தாபனத்தார் இவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து வாசித்து தேடி இவைகளில் என்ன கர்த்தர் நமக்கென்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக என்ன எழுதி வைத்திருக்கிறார், காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் பர்போஸ் என்ன, தேவ திட்டமும் தேவ நோக்கமும் என்ன, ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ஹார்ட், தேவனுடைய இருதயத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது, என்னை நான் எப்படி மாற்றுவது, அவர் எப்படி என்னை மாற்றுகிறார். 2மே நடக்குது. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ஒருவனை இழுக்காவிட்டால் ஒருவனும் கிறிஸ்துவனிடத்தில் வர முடியாது. பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவரிடத்துல வர முடியாது. அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். ரட்சிப்பு கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, மகிமை கர்த்தருடையது. கர்த்தர்தான் நம்மை ரட்சிக்கிறார். லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல நம்முடைய இருதயத்தை திறப்பவரும் அவர்தான். நம்மை விசுவாசத்தில் உருவாக்குகிறவரும் அவர்தான். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 நாம் வாசிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி 2ம் சேரும்போது நாம் தேவனிடத்தில் நெருங்க அந்த விருப்பத்தையும் செய்கையும் அவர் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். தேவன் நம்மை அவர் பக்கம் இழுக்கிறார். இதை சரியாக பேலன்ஸ்டாக புரிந்து சமநிலையாக இந்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு நமக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன? முதல்ல அறியாமல் இருந்த ஜென்ம சுபாவத்தில் இப்போ என் மாம்சம் என்னை தடுக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதற்கு நான் என்னென்ன காரியங்களில் நான் எப்படி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை, இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டிலில் நான் எப்படி போராடுவது, இந்த புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி அனுபவிப்பது, இதை புரிந்து கொள்வதற்கு 1 யோவான் 2வது அதிகாரம், அதை இந்த நிகழ்ச்சியில் இந்த கூட்டத்தில் உங்களோடு கூட அதை குறித்து நான் விவரமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 15 வாசிக்கிறேன். உலகத்திலும்
உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக அவருக்கு கீழ்ப்படிவது, இதை செய்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் இதுக்கு தடையாக இருக்கிற முதல் காரியம் என்ன? இந்த 1 யோவான் 2:15 நாம் வாசித்தபடி, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூறுவது தவறா? நமக்கு தேவையான நல்ல உணவுகளை கடவுள் தான் படைச்சிருக்கிறார். அதுலேயும் ஆரோக்கியமான உணவு, இயற்கை உணவு, உணவே மருந்து, நல்ல உடலுக்கு தேவையான உணவை நம்ம விரும்புவது தவறா? நல்ல ஒரு நம்மை ஆசுவாசப்படுத்துவதற்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு சுற்றுலா போவது தவறா? நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அனுபவங்கள், நன்மைகள், இதெல்லாம் பெறுவது ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னா, நான் எதையும் சாப்பிடக்கூடாதா? சுற்றுலா போகக்கூடாதா? நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதா? உலகத்தில் எனக்குன்னு கடவுள் இதெல்லாம் படைச்சிட்டு தானே மனுஷனை உருவாக்குனாரு. மனுஷனுக்கு தேவையானவைகள், அது சூரியனாக இருந்தாலும் சரி, நிலவாக இருந்தாலும் சரி, நிலாவாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான வெப்பம், குளிர்ச்சி, 4 காலங்கள், எல்லா அருவிகளும் எல்லாமே மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டவைகள். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கடைசியாக மனுஷனை உருவாக்கினார். அப்படி செஞ்சவர் நம்ம வாழ்க்கையில் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த மாட்டாரா? ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம், உலகத்தில் நான் அன்பு கூறுவது தவறா? அப்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு வாசிக்கிறோமே. அப்போ எந்த உலகத்தை ஆண்டவர் சொல்கிறாரு? இது எதை குறிக்குதுன்னா, the world of sin opposes God. தேவனை எதிர்க்கிற பாவ உலகம். ஏன்னா யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world. அப்படி உலகத்தை நேசித்த கடவுள் அவருடைய பிள்ளைகளிடத்தில், நீங்கள் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனில் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவரே உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரு அப்படின்னா, he loved the people. பாவத்தினால் தேவ மகிமையை இழந்த, அந்த தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட, அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்களை தேவன் நேசிக்கிறார். அதே நேரத்தில் தேவனை எதிர்க்கிற அந்த பாவ உலகம், பாவத்தின் அடிமைத்தனம், அதை ஒருவர் நேசிக்கும்போது அவர்களிடத்தில் பிதாவின் அன்பு இருக்காது. அப்போ அந்த பாவம் என்கிற அந்த உலகத்தின் அந்த முறைகள், உலகத்தின் அந்த வேர்ட்லி சிஸ்டம், இந்த உலகத்தின் போக்கு, இந்த உலகத்தின் கலாச்சாரம், தேவனை எதிர்க்கிற உலகத்தின் கலாச்சாரம், இதை நாம் நேசிக்கக்கூடாது. இதன் வழியாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியாது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எது? நம்முடைய விசுவாசம்தான் தேவனால் பிறப்பது. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 4:5 வாசிக்கிறோம், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், அதாவது having the view point of the world, உலகத்துக்கேற்ற அந்த சிந்தனை, அதாவது தேவனை நெருங்க விடாதபடிக்கு, தேவனை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுக்கு எதிர்த்து இருக்கிற உலக பிரகாரமான லௌகீக
அல்லது வேர்ல்ட்லி சிஸ்டம் அல்லது வேர்ல்ட்லி வியூ பாயிண்ட். புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன். கோவிட் வந்தது, வெளிநாடுகளில் மொடர்னா, ஃபைசர் இது போன்ற தடுப்பூசிகளை பல பேர் எடுத்துக்கிட்டோம். சயின்ஸ் வளர்ந்துருக்கு, அறிவியல் வளர்ந்துருக்கு, எவ்வளோ மெடிசின் வளர்ந்துருக்கு. எங்களுக்கு கடவுள் தேவையில்லை. எப்படி ஒரு வியாதியை அணுகுவது, எப்படி ஒரு காலத்தில் உலகத்தில் மரணம் வராமல் இருக்க, உலக மக்களை பாதுகாக்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த கோவிட் காலத்தில் இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் எங்களுக்கு கடவுள் தேவையில்லை, இந்த உலகத்தில் படித்தவங்க ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க என்று தேவன் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் தேவன்தான் கொடுத்தார்னு சொல்கிறத விட, எனக்கு கடவுள் வேண்டாம், எங்களுடைய அறிவும் எங்களுடைய தேடலும் எங்களுடைய ஞானிகளும் எங்களுக்கு இருக்கிறாங்க, இதை வச்சு நாங்கள் என்ன வேணாலும் கண்டுபிடிப்போம், என்ன வேணாலும் செய்வோம் என்கிற அந்த சுயம், அந்த ரெபல்லியஸ் கேரக்டர், தேவனை எதிர்க்கிற ஒரு மனநிலை, அப்படிப்பட்டவர்களுக்குள்ள பிதாவின் அன்பு இருக்காது. என்னுடைய படிப்பு கடவுளாக சாப்பாடு கொடுத்தாரு, என்னுடைய உழைப்பு தானே சாப்பாடு கொடுத்தது, நான் சமைச்சது தானே சாப்பிட்றேன், இது கடவுள்லாம் ஒன்றும் கொடுக்கல, கடவுள் கொடுத்தாருன்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு பைத்தியக்காரத்தனம், என்னுடைய உழைப்பு, நான் உழைச்சி சாப்பிட்றேன் அப்படின்னு தன்னுடைய உழைப்பையும் பணத்தையும் தன்னுடைய அறிவையும் பட்ட படிப்புகளையும் சார்ந்து தேவனை தூஷிக்கிற அல்லது நம்பாத, விசுவாசிக்காத, தேவனிடத்தில் அன்பு கூறாத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு வாழ எப்படி இந்த தேவ அன்பை அவர்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம்? அதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தின் பார்வை, உலகத்தின் சிந்தனை, உலகத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கு தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். எது தேவனால் பிறப்பது? நம்முடைய விசுவாசமே தேவனால் பிறப்பது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:5 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தான் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர். அவர் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். யோவான் 15வது அதிகாரம் வசனங்கள் 19, 18. யோவான் எழுதின சுவிசேஷம் 15, 19, 18 வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. 18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். இந்த உலக நம்மை பகைக்கிறதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் விசுவாசத்தின்படி வாழ்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுறேன். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கிறதில்ல. இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், இதில் நான் முன்னேறுவதற்கு விசுவாசம்தான் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்கிறது. இந்த விசுவாசம் வளர்கிறதற்கு என்ன செய்யணும்? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், நமக்கு தெரிந்த வசனம். ரோமர் 12:2, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி இந்த வசனத்தை எழுதியிருக்கிறது என்பதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Be transformed and the process that leads to an outward permanent change. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெர்மனன்ட்லி சேஞ்ச்டு, முழுமையாக மாறிய அல்லது படிப்படியாக மாறுகிற
ஒரு மெச்சூர்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாழ்கிறதற்கு நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். புது வாழ்வு நிகழ்ச்சியில் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். our mind should be transformed, progressively transformed. நம்மளுடைய மைண்ட் ரினியூ ஆகணும். அதாவது என்ன, ஃபோக்கஸிங் ஆன் காட்லி வேல்யூஸ். நம்முடைய நெறிமுறை மனப்பான்மையில் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அதாவது எது நித்தியமானது, எது தேவனுக்கு அடுத்த காரியம், அதில் நம்முடைய கவனம், நம்முடைய ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ தட் யூ மே ப்ரூவ் ஃபார் யோர் செல்வ்ஸ் வாட் த வில் ஆஃப் காட் இஸ், that which is good and acceptable and perfect in his plan and purpose for you. நம்மை குறித்த தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ணமான சித்தம், the perfect plan of God, the perfect good purpose of God, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு we should focus on godly values. தேவனுக்கேற்ற அந்த மதிப்பீடுகளில் முன்னுரிமை கொடுக்க, அவைகளையே நாம் சிந்திக்க, தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், இதை சிந்திப்பதற்கு படிப்படியாக நாம் மாறுவதற்கு, நம் மனம் புதிதாவதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? கலாத்தியர் 1:10 நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 1:10 மனுஷரையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷரை பிரியப்படுத்துகிற அந்த உலக சிநேகம் நமக்குள் இல்லாதபடிக்கு தேவனை மகிமைப்படுத்த, தேவ அன்பில் நிலைத்திருக்க, பிதாவினுடைய அன்புக்கு விரோதமானது உலக சிநேகம். இது நாம் யாக்கோபு 4:4 நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த தேவ அன்பில் நிலைத்திருக்க கொலோசியர் எப்படி, பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3 வாசிக்கிற, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்மளுடைய வேல்யூஸ், நம்முடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பூமிக்குரியவைகளை அல்ல. இங்கே இப்போ என்ன கிடைக்கும், எப்படி நான் இங்கே ரிச் ஆகலாம், இங்கே நான் எப்படி ரொம்ப நாள் வாழலாம், இங்கே நான் எப்படி வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம், அடுத்தவங்கள விட நான் எப்படி நான் மேலே இருக்கலாம் என்கிற எண்ணம் மட்டும் இல்லாமல் மேலானவைகளை நாட, தேவனை நோக்கி பார்க்க, அவரை விசுவாசிக்க. விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்துக்குரியவைகளையே பேசி சிந்திக்காம பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாட கற்றுக்கொள்வோம். அப்போதான் முன்ன ஒரு காலத்தில் உலக வழிபாடுகளின்படி நடந்தோம். அதாவது we were influenced by the ways of this world. இப்போ நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். அப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? 1 தீமோத்தேயு 6:10 நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. பண ஆசை, அந்த greediness or willingness to gain the money unethically, தவறான முறையில் பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி நான் பண விரும்பியாக இருப்பது, இதுதான் உலக பொருள் பண ஆசை. இன்றைக்கும் பைபிளை தூக்கிட்டு எவ்வளோ பேர் பணம் சம்பாதிக்க புறப்பட்டு இருக்கிறாங்க. பணம் நம்முடைய நோக்கம் அல்ல. எப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு உலக பொருளும் பணமும் சாப்பாட்டு பொருளும் எப்போ இந்த உலகத்துக்குரிய காரியம் நமக்குள்ளே மேலோங்குதோ, பிதாவின் அன்பு நமக்குள்ளே இருக்க முடியாமல் போயிடும். இந்த நாளில் இந்த உன்னதமான இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அதே நேரத்தில் இன்றைய நாட்களில் கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பணம், பண ஆசை. இதனால தான் நாம் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கவும் முடியல, தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கவும் முடியல. கர்த்தர் நமக்கு அந்த புது வாழ்வை தருவாராக. ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்று நீர் சொன்னீர். உலகத்துக்குரியவைகளை பேசவோ உலகத்துக்குரியவைகளை சிநேகிக்கவோ நாங்கள் இல்லாமல், நாங்கள் இந்த உலகத்திற்கு தேவ அன்பை காண்பிப்பதற்கு, இந்த உலகம் எங்களை பகைத்தால் அது முன்னமே உம்மை பகைத்திருக்கிறது. நீர் எங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் பிதாவின் அன்பினால் நிரப்பப்பட்டு பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாட தேட, பரலோக பொக்கிஷங்களை தேட, பரலோக ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உள்ளபடி படிப்படியாக ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு தேவ அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்க இயேசு கிறிஸ்துவே எங்களுக்குள் அந்த கிருபையை தந்தருளும். கிறிஸ்துவுக்குள் இந்த புது வாழ்வு தொடங்க எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.